எல்லாமே இங்க செயலிழந்து போயிருக்கு. இதுவரையில என்ன நடவடிக்கை இருக்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கம்? கர்நாடகாவில் கொள்றான், ஆந்திராவில் செம்மரம் வெட்ட போனான்னு அங்க கொள்றான், கேரளாவில் கொள்றான். தமிழர்களுக்கு கேட்க நாதியே இல்லையா? காட்டுல எங்க கொண்டு போய் எங்க வச்சுப்போனா உங்க உளவுத்துறை டிஐஜி ஐஜி எந்த காவல்துறையும் கண்டே பிடிக்க முடியாது. தமிழர்கள் 3 பேரை கர்நாடகா வனத்துறை சாதாரணமா விலங்குகளை சுட்டு கொள்ற மாதிரி 3 தமிழர்களை சுட்டு கொண்டிருக்காங்க. அந்த கர்நாடக வனத்துறையினரை உடனடியா கொலை வழக்கு பதிவு செய்து தமிழ்நாடு அரசாங்கம் கைது பண்ணணும். தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொம்மை முதல்வர் விஜய் அவர்கள் இதுவரையிலும் வாய் திறக்கல. 3 தமிழர்கள் செத்துருக்காங்க. இதே ஒரு நடிகையா இருந்துச்சுன்னா, நடிகையை பத்தி அவதூறு பேசிட்டா அவங்களுடைய கட்சி தொண்டர்களை என்ன பண்றாங்க, கொந்தளிச்சு போய் போஸ்ட் அடிச்சு தமிழ்நாடு முழுக்க ஒட்டுறாங்க. அப்ப தமிழர்கள் உங்களை முதல்வர் ஆக்கியிருக்காங்க. 8 கோடி மக்கள் உங்களை முதல்வர் ஆக்கியிருக்காங்க. அதுக்கான வேல்யூ என்ன இருக்கு? அப்ப தமிழர் என்ன நாதியற்ற இனமா? கர்நாடகாவில் கொள்றான், ஆந்திராவில் செம்மரம் வெட்ட போனான்னு அங்க கொள்றான், கேரளாவில் கொள்றான். தமிழர்களுக்கு கேட்க நாதியே இல்லையா? நாதியிட்ட இனமா இந்த தமிழர் இனம் அனாதையாக்கப்பட்டிருக்கு. அதை மீட்டெடுக்கிறதுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் தலைமையில தமிழ்நாடு முழுக்க நாங்க கன்னட வாகனங்களை சிறைப்பிடிச்சிட்டு இருக்கிறோம். இது அடையாளமா நினைக்க கூடாது. கண்டிப்பா சொல்றோம், கன்னட வனத்துறையினரிலிருந்து வனக்காவலர்களை கடத்திட்டு போய் நாங்க எந்த காட்டுல இருப்பாங்கன்னே தெரியாது. நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கலாம். உங்க உளவுத்துறை உங்க எல்லாமே இங்க செயலிழந்து போயிருக்கு. இதுவரையில என்ன நடவடிக்கை இருக்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கம்? தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் இல்ல. கன்னட அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு குறைந்தபட்சம் ஒரு கண்டன அறிக்கை கூட இல்ல, கண்டன பதிவு கூட இல்ல. இன்னைக்கு சட்டமன்றத்தில் எதிர்கட்சியில் கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒரு மனதா இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றுன்னு சொல்றாங்க. வாய் மூடி மௌனமா இருக்கிறதுக்கு பொம்மை முதல்வர் எதுக்கு தமிழ்நாட்டில்? நீங்க எதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நடிகையை கூப்பிட்டு நீங்க சுதந்திர தின விழாவை கொண்டாடுறீங்க? இது எப்பேற்பட்ட நாடு? இது எப்பேற்பட்ட நாடு? எவ்வளவு பெரிய தியாகங்கள் தியாகிகள் உயிர் நீத்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு நாடு. நீங்க எவ்வளவு கொச்சப்படுத்திட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில்? தமிழர்களை கொச்சப்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்க அனாதையாக்கி அகதியாக்கி நாளைக்கு கன்னடத்திலயோ இல்ல கேரளாக்காரங்களோ இல்ல ஆந்திராக்காரங்களோ சுட்டு கொண்டு நாங்க என்ன மாண்டு போறதா? நாங்க விட மாட்டோம். எச்சரிக்கை விடுக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் கர்நாடக வனத்துறையினருக்கும் கர்நாடக அரசுக்கும் எச்சரிக்கை விடுக்கிறோம். இதுவே முதல் முறை கர்நாடக வாகனம் தமிழ்நாடு எல்லைக்குள்ள இனிமேல் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி மானத்தமிழர் பிள்ளைகள் நிச்சயமா நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம். நான் சொன்ன மாதிரி சந்தனக்காடு வன்னிக்காடு எப்படியோ எங்க முந்திரிக்காடு அண்ணன் வேல்முருகன் காட்டுல எங்க கொண்டு போய் எங்க வச்சுப்போனா உங்க உளவுத்துறை டிஐஜி ஐஜி எந்த காவல்துறையும் கண்டே பிடிக்க முடியாது. எச்சரிக்கை விடுக்கிறோம். நாங்க அங்க 1000 10,000 வீரப்பன்களை உருவாக்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு ஒரு வீரப்பன் இருந்திருந்தா இன்னைக்கு ஒரே ஒரு தமிழனை சுட்டு கொண்டிருக்க முடியுமா? கர்நாடக வனத்துறை எவ்வளவு துணிச்சல் பாருங்க அவனுக்கு. இன்னைக்கு காவல்துறை இன்னைக்கு கர்நாடகாவில் வாட்டல் நாகராஜன் ஒரு வேதி ஒரு கன்னட கும்பலுடைய தலைவன், அவன் அத்திப்பள்ளி பார்டர் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாடு அரசாங்க காவல்துறை நாங்க நூற்றுக்கணக்கான வாகனங்கள் மேகதாது இஷ்யூல கர்நாடகாவுடைய டோல்கேட்டுக்கு முற்றுகிட போனா எங்களை நீங்க எங்க ஒசூர் பார்டர்லயே கிருஷ்ணகிரி பார்டர்லயே நீங்க லாக் பண்றீங்க. நீங்க சட்ட ஒழுங்க நீங்க சந்தி சிரிக்க வச்சுட்டீங்க. இன்னைக்கு தமிழ்நாடுல சுட்டு கொண்டு விட்டாங்க. இன்னும் நீங்க என்ன பண்ணணும்? அடுத்து மேகதாதுல தண்ணி இல்லைன்ட்டு நாங்க இன்னைக்கு பாலைவனமாக கூடிய ஒரு பூமி ஆகி போச்சு. 22 மாவட்டங்களுடைய வாழ்வாதாரம் என்னாச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில்? இந்த பொம்மை முதல்வர் இந்த மக்கள் பார்த்து ஏதோ தேர்ந்தெடுத்துட்டாங்க. குறைந்தபட்சம் இந்த தமிழுக்காக, இந்த மண்ணுக்காக, மொழிக்காக நீங்க இவங்களை சினிமா பாடல் ஆடிதான் நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க கோடிக்கணக்கில். குறைந்தபட்சம் அந்த ஒரு நன்றி உணவு, நன்றி ஒரு விசுவாசமாவது இருக்கா? ஒரு குறைந்தபட்சம் ஒரு கண்டன அறிக்கை, ஒரு அனுதாபங்களாவது இருக்கா? ஒன்னும் இல்ல. எங்களுக்கு இந்த தமிழ்நாடு முதல்வர் உடனடியா அந்த கர்நாடக வனத்துறையினரை கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்யணும். அப்படி கைது செய்யல அப்படின்னா நிச்சயம் நான் கர்நாடகா பார்டர் அத்திப்பள்ளி மட்டும் இல்லைங்க, கர்நாடகா பார்டர் இங்க மேச்சேரி பாலாறுல இருக்கு, மேட்டூர் கொளத்தூர்ல இருக்கு, ஒகேனக்கல் இருக்கு, கிருஷ்ணகிரி எந்த இடத்துல இருந்து கர்நாடகா வனத்துறையினரையோ இல்ல கன்னட வேதி கும்பலையோ கடத்துவோன்னு எங்களுக்கு தெரியாது. எச்சரிக்கை விடுக்கிறோம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பா.